ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பதவிகள் தரும் 10க்கு 10ஆம் அதிபதி. இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் பல நுணுக்கமான முறைகள் உண்டு. அதில் ஒன்று தான் பாவத் பாவகம். ஒரு பாவகத்திற்கு அதே அளவான எண்ணிக்கையில் உள்ள இன்னொரு பாவகம் என்பது அந்த பாவகம் தரக்கூடிய வேலையை, அந்த வீடு தரக்கூடிய வேலையை சேர்த்து தரக்கூடிய விதி உள்ளது. இதில் இந்த 10ஆம் பாவகத்தின் வேலைகளை அதிகப்படியாக எடுத்து செய்யக்கூடிய விதி கொண்ட வீடு 7ஆம் இடம். 10ற்கு 10, அதாவது 10ஆம் இடத்திலிருந்து எண்ணி 10 வீடுகள் எண்ணினீங்கன்னா 7ஆம் வீடு வரும். இப்போ ஒரு உதாரணமாக, நீங்கள் மீன லக்னம், உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடம் தனுசு. இந்த 10ஆம் இடத்திலிருந்து 10 வீடுகள் என்னன்னா கன்னி வரும். அப்போ மீன லக்னத்திற்கு பட்டம் பதவிகளை தரக்கூடிய அமைப்பை அந்த 7ஆம் அதிபதியான புதன் தருவார். சார், புதன் பாதகாதிபதியாச்சே, அவர் எப்படி தருவார்? அவர் தான் தருவார். அதுதான் சூட்சம். 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டின் அதிபதி ஒரு ஜாதகத்தில் அதிக வலுவோடு இருந்தால் இந்த சமுதாயத்தினால் பாராட்டப்படும் அமைப்பையும், பட்டம் பெறும் அமைப்பையும், பதவிகள் பெறும் அமைப்பையும், முன்னேற்றம் பெறும் அமைப்பையும், தொழில் வளர்த்தி பெறும் அமைப்பையும் ஒரு ஜாதகர் பெறுகிறார். 7ஆம் அதிபதி வலுத்தா இந்த மேஜிக் நடக்குதானா? நடக்குது. எப்போ நடக்கும்? திருமணத்துக்கு பிறகு நடக்கும். அதுதான் அதில் இருக்கிற சூட்சம். 7ஆம் இடம்ங்கிறது ஃபுல்ஃபில் ஆன உடனே நம்ம வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானம் 7. இந்த 7ஆம் இடம் வலுப்பெற்ற பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாதகர்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். இது 10க்கு 10 என்கின்ற சூட்சுமத்தின் அடிப்படையில் வரும். இப்போ 12 லக்னங்களுக்கும் 10க்கு 10ஆம் இடம் அப்படிங்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ மேசத்திற்கு துலாமும், ரிஷபத்திற்கு விருச்சிகமும், மிதுனத்திற்கு தனுசும், கடகத்திற்கு மகரமும், சிம்மத்திற்கு கும்பமும், இவங்கெல்லாம் பகை கிரகங்களாச்சே அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. மோஸ்ட்லி 7ஆம் அதிபதி பகையாக தான் வருவார். ரொம்ப நட்புங்கிற நிலையில் வராது. 7ஆம் அதிபதிங்கிறது நமக்கு நேர் ஆப்போசிட், சரி பாதி. அப்போ அதில் ஒன்று சமம்னு இருக்கும், இல்லைன்னா பகைன்னு தான் வருமே ஒழிய அதிநட்புங்கிற நிலை வரவே வராது. எல்லா லக்னத்துக்கும் இது பொருந்தும். கன்னிக்கு மீனமும், துலாத்திற்கு மேசமும், விருச்சிகத்திற்கு ரிஷபமும், தனுசுக்கு மிதுனமும், மகரத்திற்கு கடகமும், கும்பத்திற்கு சிம்மமும், மீனத்திற்கு கன்னியும் 7ஆம் இடமும். பாவத் பாவக விதியின்படி 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமான இந்த 7ஆம் அதிபதி அந்த ஸ்தானத்திலே வலுப்பெறாமல் வேறு இடங்களில் வலுப்பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கிற ஒரு ஜாதகருக்கு பதவி, பட்டம், உயர்வு, முன்னேற்றம், கூட்டுத் தொழிலினால் ஆதாயம், சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படுவது, அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படுவது, கூட்டாளிகளின் மூலமாகவும் பங்காளிகளின் மூலமாகவும் வாழ்வியல் வளர்ச்சிகளை பெறுவது, திருமண பந்தம் சிறப்பாக அமைவது, திருமண பந்தத்திற்கு பிறகு வாழ்க்கையில் பெரும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதுங்கிற அமைப்புகள் நிச்சயம் நடக்கவே செய்யும். இப்போ உதாரணமாக ஒரு மேசலக்கண ஜாதகத்திற்கு சுக்கிரன் உச்சமாக இருந்தார்னாலோ அல்லது ரிஷபத்தில் ஆட்சியாக இருந்தார்னாலோ இந்த பலன் 100% நடக்கும். ஒரு ரிஷபலக்கண ஜாதகத்திற்கு செவ்வாய் மேசத்தில் ஆட்சியாக இருந்தாலோ அல்லது மகரத்தில் உச்சமாக இருந்தாலும் இந்த பலன் நடக்கும். ஒரு மிதுன லக்கண ஜாதகத்திற்கு குரு பகவான் மீனத்தில் ஆட்சியாக இருக்கிற பட்சத்திலையும், உங்களுக்கு கடகத்தில் உச்சமாக இருக்கிற பட்சத்திலையும், லக்னத்திலே திக்பலமாக இருக்கிற பட்சத்திலையும் இந்த பலன் நிச்சயமாக நடக்கும். ஒரு கடக லக்கண ஜாதகருக்கு சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்ற நிலையில், வலுவான அல்லது கும்பத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலும் கூட இந்த பலன் நடக்கும். 10க்கு 10 பாவத் பாவாதிபதி வலுவடைந்து விட்டார்கிற அடிப்படையில் கூட்டாளிகளால் ஆதாயம், கூட்டு தொழிலில் ஆதாயம் போன்றவற்றை கொடுக்கத்தான் செய்வார். சிம்மலக்கண ஜாதகத்திற்கு 6ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்ற நிலையிலும் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையிலும் இந்த பலன் நடக்கத்தான் செய்யும். கன்னி லக்கண ஜாதகத்திற்கு குரு 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலும் இந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். நேரடியாக அந்த 7ஆம் இடத்திலே பவர் பெறும்போது ஒரு மாதிரி பாவக்கோள்களாக இருக்கிற பட்சத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் சுபக்கோள்களாக இருக்கும்போது கேந்திராதிபத்திய தோஷம் வரும். இப்போ சிம்மலக்கணத்துக்கு 7இல் சனி வலுத்தவர்களுக்கு பதவி தேடி வருகிறது. கடுமையான போராட்டங்கள் இருந்தாலும் அது நடக்கும். கடகலக்கணத்திற்கு 7இல் சனி வலுத்தவர்களுக்கும் அந்த பதவி தேடி வருகிறது. ஏன்னா இவங்க 2 பேரும் பாவக்கோள்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துடும். ஒரு மேசலக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறும்போது அங்கே கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யும். அதுவே வேறு இடங்களில் வலுப்பெறும்போது அந்த தோஷம் அங்கிருந்தபடி வேலை செய்யாமல் பட்டம் பதவிகளை கொடுக்கும் அமைப்பாக மாறும். எப்படி பார்த்தாலும் இது 7ஆம் இடம்ங்கிறதுனால அந்த களத்திரம் அப்படிங்கிற கூட்டாளி களத்திரம்,
இது ரெண்டும் வந்த பிறகு சமுதாயம் அங்கீகரிக்கப்படும் மனிதர்களாக, பதவிகளை அனுபவிக்கும் மனிதர்களாக, பட்டங்களை பெறும் மனிதர்களாக, வெற்றிகளை குவிக்கும் மனிதர்களாக இவங்க மாறுவாங்க. புரியுதுங்களா? பாவத் பாவக விதியில் இது ஒரு சூட்சமம். ஒரு ஜாதகத்துக்கு ஆயுள் பாவகம் கணக்கிடும்போது கூட பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமான 3ஆம் இடமும் வலுவாக இருக்கணும். 3ஆம் இடம் மட்டுமே வலுத்தவருக்கே ஒரு மாதிரி பூரண ஆயுள் கிடைக்கும். 8ஆம் இடம் வலுத்தவருக்கு பூரண ஆயுள் கிடைக்குங்கிறது ஒரு மாதிரி இருந்தாலும், அதற்கு துணை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடமும் வலுக்கும் போது இன்னும் நல்ல பூரணமான பரிபூரண ஆயுள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே அமைப்பில் தான் இதுவும். இப்போ துலா லக்னத்திற்கு செவ்வாய் நேர் 7ஆம் இடத்தில் வலுத்தாலும், 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும், 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று இருந்தாலும், 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் இந்த வலு கிடைக்கத்தான் செய்யும். ஏன்னா செவ்வாய் ஒரு பாவகிரகம். விருச்சிக லக்னத்திற்கு சுக்கிரன் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது, 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது இந்த வலுவை தரும். 4ஆம் இடத்தில் அவர் திக்பலம் பெறும்போது கூட பட்டம் பதவி வரும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு லக்னத்திற்கு புதன் கன்னியில் உச்சம் பெற்ற நிலையில், லக்னத்தில் திக்பலம் பெற்ற நிலையில் இந்த வலுவை கொடுக்கிறார். மகர லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் தேய்பிரையாக இருந்தால் 7ஆம் இடத்திலே ஆட்சி பெறுவது அல்லது 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது திருமணத்துக்கு பிறகான பதவிகள், பட்டம், முன்னேற்றம் போன்றவற்றை தரும் வாய்ப்பு உருவாக்கி தரும். பௌர்ணமி சந்திரனாக அவர் எங்கேயாவது அமர்ந்திருந்தாலும் மகர லக்னக்காரங்களுக்கு சிறப்பு. கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 7லும் இருக்கலாம், 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றும் இருக்கலாம், 10ஆம் இடம் விருச்சிகத்தில் திக்பலம் பெற்றும் இருக்கலாம், சிறப்பு தான். மீனலக்கண ஜாதகத்திற்கு 4ஆம் இடத்துலையோ லக்னத்தில் புதன் இருந்தால் நீச்சம்னாலும் அங்கே திக்பலம் அடைவார். 4ஆம் இடத்துல ஆட்சி வலுவை பெறுவார். 7ல் அவர் ஆட்சி பெற்று இருந்தால் கூட சூரியன் இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது. தனியாக இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷமும் சேர்ந்து வேலை செஞ்சிடுங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்போ பாவத் பாவக விதி இப்படி ஒரு பலனை தருகிறது. இது போக உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் வலுவான கோள் ஒன்று அமர்ந்தாலும் இந்த பட்டம் பதவி தேடி வரும். இப்போ 7ஆம் இடத்துல வலுப்படுற கோள் யாருங்க? சனி தான் 7ஆம் இடத்துல திக்பலம் அடைவார். அப்போ எந்த ஜாதகருக்கும் எந்த லக்னத்திற்கும் 7ல் சனி இருந்தால் அவருக்கு ஒரு பதவி தேடி வருகிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ராகு கேதுகள் 7ஆம் இடத்தில் வலுப்பெறும் தகுதி கொண்டவர்கள். ராகு கேது 7ஆம் இடத்தில் வலுப்பெறும் தகுதி கொண்டவர்கள். அப்போ 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகுவோ கேதுவோ இருந்தால் திருமண வாழ்க்கையில் முன்ன பின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள்ங்கிறது இருந்தாலும் பதவிகள் தேடி வரும் அமைப்பு உங்களுக்கு உருவாகும். இப்போ மேச லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இயற்கையாகவே உச்சம் பெறுவார். ரிஷப லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் செவ்வாய். ஆனால் அதே நேரத்தில் அங்கே ராகு கேதுகள் மறைமுகமாக உச்ச வலுவை பெறுவார்கள். மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்துல மூலத்திரிகோணம் பெறுவது குரு மட்டும்தான். இங்கே ஆட்சி உச்ச கிரகங்கள்ங்கிறது எதுவும் இல்லை. ஆனால் சனி 7ல் இருந்தாலும் சரி வலுவான அமைப்பு திக்பலம் பெறுவார். ராகு கேதுகள் 7ல் இருந்தாலும் இவங்களுக்கும் பதவி பட்டங்கள் தேடி வரும் அமைப்பு இருக்கும். கடகலக்கண ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறும்போது இந்த விதிகள் உங்களுக்கு இயற்கையிலே கிடைக்கும். கும்பலக்கண ஜாதகத்திற்கு 7ல் சனி ஆட்சி, சிம்மலக்கண ஜாதகத்திற்கு 7ல் சனி ஆட்சி வலுவையும் பெறும்போது அந்த இடத்துல திக்பல வலுவையும் சேர்த்து மூலத்திரிகோண வலுவோடு பெறுவாருங்கிற போது இந்த பட்டம் பதவி தேடி வரும் வாய்ப்புகள் இருக்கும். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 7ல் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கும் போது இந்த வலு இயற்கையாகவே கிடைக்கும். துலா லக்ன ஜாதகர்களுக்கு சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது இந்த பதவி பட்டம் தேடி வரும். அதனால் லாபம் ஆதாயம் கிடைக்கும். பாதகாதிபதி 7ல் வலுவாகிறாரே, உண்மைதான், மறுப்பதற்கில்லை. ஆனாலும் லாபம் இருக்கும். இந்த சரலக்கணங்களுக்கே உண்டான சிறப்பு அதுதான். விருச்சிக லக்கண ஜாதகத்திற்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் உச்ச வலுவோடு அமர்ந்திருக்கும் போது பாக்கியாதிபதி என்கின்ற முறையில் பதவிகளையும் தந்துவிடும் அமைப்பு கொண்டவராவார். தனுசு லக்கண ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்துல வலுப்பெற கிரகம்னா அவர் புதன் மட்டும்தான். அவர் அங்கே வலுப்பெறும்போது கேந்திராதிபத்திய தோஷம் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் கூடவே சூரியன் இருந்துட்டால் அது மட்டுப்பட்டு தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்பட்டு விடும். மகர லக்கணத்திற்கு குரு 7ஆம் இடத்தில் வலுத்த நிலையில் அமர்ந்திருக்கும் போது இந்த பதவிகள் தேடி வரும் யோகிதைகள் உண்டாகும். 7ஆம் அதிபதி வலுப்பெறுவது ஒரு முறை, 7ஆம் இடத்தில் வலுவான கோள்கள் அமர்வது முறை. 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் என்கின்ற இந்த பாவத் பாவகம் வேலை செய்ய இந்த யுக்திகள் செயல்படும். சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ஒரு கிரகம் கூட பவர்ல இல்லை, இவருக்குன்னா ஜீவனாதிபதியை கெட்டு போயிட்டார், 10ஆம் அதிபதியை வீக்காக இருக்கார் அப்படிமோ. ஆனால் அவர் பெரிய தொழில் பண்ணியிருப்பார். நிறைய ஜாதகங்களுக்கு தொழில்முறை சூட்சுமங்கள் 7ல் வலுப்பெற்ற கிரகங்கள் மூலமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கும். 7ஆம் இடத்துல வலுப்பெற்ற கிரகத்துடைய தொழிலை ஜாதகர் பண்ணிகிட்டு இருப்பார். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பார். அதன் மூலம் பதவிகள் அனுபவிச்சிருவார், பட்டங்கள் அனுபவிச்சிருப்பார், வசதி வாய்ப்புகள் அனுபவிச்சுட்டு இருப்பார். கும்பலக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகம் யாரும் இல்லைங்கிறதுனால சூரியனே வலுப்பெற்ற நிலையில் வேறு ஒரு சுபரின் தொடர்பும் கிடைச்சதுன்னா, நார்மலாக புதனும் சுக்கரனும் எப்போவுமே சூரியன் கூட இருக்கிறவங்க, ஒரு கும்பலக்கணத்தில் பிறந்த ஒருத்தருக்கு புதன் சுக்கரன் சூரியன் 3 பேர் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்தால் பெரிய அரசு பதவியிலே இருப்பாங்க. அரசு பதவியில் இருக்கிறவங்களையும் எனக்கு தெரியும். மீன லக்கணத்துக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல புதன் உச்சம் பெறும்போது அந்த வலு இருக்கும்னாலும் கூட அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தையும் தருவாருங்கனால கூட சூரியன் கண்டிப்பாக இருக்கணும்.
கேந்திர ஆதிபத்திய தோஷம் மட்டுப்படுவதற்கு ஒரு பாவியின் தொடர்பு இருந்து விட்டால் போதுமானதுங்கிற இந்த சூட்சுமத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு மீனலக்ன ஜாதகர், இவர் உயரிய கல்வி கற்று மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர். 7ல் புதன் தனிச்சிருப்பார், 7ல் புதன் உச்சம் தனிச்சிருப்பார். இவருக்கு புதன் திசையில் தான் இந்த யோகங்கள் எல்லாமே கிடச்சது. ஆனால் அதில் இருக்கிற ஒரு சூட்சுமம் என்னென்னா, தனுசில் சனி பகவான் அமர்ந்து தன் 10ஆம் பார்வையால் கரெக்டாக புதனை பார்த்துட்டு 10ஆம் பார்வையால் புதனை பார்த்த சனி. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஜாதகருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் நிவர்த்தியாகி சனி திசையிலே நல்லா படித்து புதன் திசையிலே அந்த உயர்நிலை அந்தஸ்தை பெற்ற ஜாதகம். அதனால் ஒரு தோஷம் வேலை செய்தா இல்லையாங்கிறதையும் சூட்சுமமாக கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு பதவி, பட்டம், முன்னேற்றம், யோக பாக்கியதைகளை தருவதற்கு மறைமுகமாக பாவத் பாவக விதியின்படி 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமான 7ஆம் இடத்தில் வலுகொண்ட கோள்கள் அமர்வதும் 7ஆம் அதிபதி வலுப்பெற்ற நிலையில் அமர்வதும் நிச்சயம் பெற்றுத்தரும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.